டாலர்ஸ் இருந்தானா என்ன பாஸ் ஆக போகுது? ஒண்ணு கோல்ட் பிரைஸ் வந்துட்டு விழுக போகுது. அப்படி இல்லன்னா விலைவாசி உயர போகுது. அவ்வளோதானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியவே சீர்குலைக்கிற அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்கு. டர்க்கி வந்துட்டு ஒரு சின்ன கண்ட்ரி. 2024 அவங்களோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75% இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு ரூ. 100 விக்கிற பொருள் அடுத்த வருஷம் ரூ. 175 இருக்கும். அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் இருந்துச்சு. அத கஷ்டப்பட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி, இப்ப ஒரு மாதிரி 31%க்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த சமயத்துல தான் மிடில் ஈஸ்ட் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க ஃபேஸ் பண்ண மெயினான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஆயில வந்துட்டு இம்போர்ட் தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு வளரும் கண்ட்ரி ரைட்டா? ஸோ இந்த மாரி வார் சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்? ஒரு வளரும் கண்ட்ரில இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் யுஎஸ்க்கு மாத்துவாங்க. அதே நிலைமை தான் டர்க்கிக்கும் ஏற்பட்டுச்சு. இதனால டர்க்கியோட கரன்சியோட வேல்யூ டாலருக்கு அகைன்ஸ்டா பயங்கரமா விழுக ஆரம்பிச்சிருச்சு. இதை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு டர்க்கியும் அவங்கள்ட்ட இருக்க டாலர் எல்லாத்தையுமே விற்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அவ்வளோ பொருட்களை ஒன்றும் எக்ஸ்போர்ட் பண்ணல. அவங்கள்ட்ட இருக்க டாலர் கையிருப்பு ரொம்ப கம்மி. ஸோ இதனால இப்போ திருப்பி டர்க்கியும் ஒரு ஒரு இக்கட்டான ஒரு கிரிசிஸ்க்கு ஆளாயிருக்காங்க. நாம நினைக்கலாம் நம்ம கிட்ட $710 பில்லியன் வந்துட்டு ரிசர்வ் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா வந்துட்டு இந்த வாருங்கிற விஷயம் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது. இப்போ அந்த வாரோட சிச்சுவேஷன் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, ஆயிலோட பிரைஸ் இன்னமும் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நீங்க என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.